படிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் எல்லாத்தையும் வந்து ஏன் நம்ம தமிழில் படிக்கக்கூடாது, ஏன் ஹிந்தியில் படிக்கக்கூடாது, இது எதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த ஜெர்மனி, ஜப்பான், சைனாலாம் இல்லையா, அவங்க சொந்த மொழியில் படித்து முன்னேறலையா, இவ்வளோ பெரிய எக்கனாமி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி அப்படி படித்தது இங்கிலீஷ் படிக்காதனால அவங்க என்னத்தை இழந்தாங்க, அண்ட் இங்கிலீஷ் படிச்சதுனால நம்ம என்னத்தை கெயின் பண்ணோம், இதெல்லாம் நம்ம ஏன் இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armor.com இருக்கு. இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு, செக் இட் அவுட். அண்ட் கைஸ், நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறப்போ வந்து நீங்கள் போட்ட கமெண்ட் யாருமே போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சும்மா மற்ற கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுங்க. நீங்கள் வந்து போட்ட கமெண்ட்டே சும்மா போடாதீங்க. இந்த வீடியோவில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா, ஜப்பான், ஜெர்மனி இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து சொந்த மொழியில் படித்து முன்னேறலையா, நம்ம எதுக்கு இங்கிலீஷில் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போர்ஷனில் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 3 கண்ட்ரீஸும் என்னத்தை இழந்தாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் இது நீங்கள் வந்து நிறைய இருக்குது, கோரால சரி, ரெட்டிட்ல சரி, அந்த சைனீஸ் மக்கள், ஜெர்மன் மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் போய் படித்தாலே வந்து அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து சைனீஸ். எனக்கு வந்து சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து உலகங்களை நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், மாஸ்டர்ஸ் பண்ணிருந்தேன். அப்போ வந்து என் வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து இங்கிலீஷில் ஒரு பேர் வச்சிருப்பான், அந்த சைனீஸில் வந்து ஒரு பேர் வச்சிருப்பான். 2 இயர்ஸாகவே வந்து அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன் தான். பொழுதுனிக்கு என்கிட்ட வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே பேசிகிட்டு இருப்பான். அவனால் வந்து ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் பூனை என் வீட்டில் தான் இருக்கும், அப்பப்போ வரும், அண்ட் நான் தான் அதுக்கு பால்லாம் வைப்பேன். பட் என்னன்னா அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அது அவனுக்கு புரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கிட்டக்க ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அதுக்குள்ளார அவனுக்கு வந்து IELTS எக்ஸாம் அவனுக்கு கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான், சைனாவே திரும்ப போயிட்டான். ஆனால் அவன் அந்த இருந்த நாளுமே வந்து அவன் பொழுதுனிக்கும் வந்து அந்த சைனீஸ் கவர்மெண்ட் திட்டிக்கிட்டே இருப்பான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து என்னன்னா அவனுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அவனுக்கு வந்து தெரியும் இந்த கண்ட்ரி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கண்ட்ரியில் நான் இருக்கணும், பட் எப்படி நீ வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கிறேன், அந்த போய் மெனக்கிட்ட அதெல்லாம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பட் என் பக்கத்துலேயே வந்து பின்னாடி வந்து பங்களாதேஷ் இருப்பாங்க, பாகிஸ்தானி இருப்பாங்க, அண்ட் அது ஒரு பிளாக் மாதிரி வரிசையா சைனீஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் அப்பப்போ வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லு, எப்படி பண்ணணும் சொல்லு, இதை பண்ணணும் சொல்லு. ஆனால் எதுக்குமே முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க கிட்டக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேரியர் இருக்கும், போய் பேச தெரியாது, இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு அந்த முயற்சியே எடுக்க மாட்டாங்க. அது முயற்சி எடுக்காமலே மேஜிக் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன மேஜிக்காக நடந்துச்சு, எனக்கு முயற்சி எடுத்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த சைனீஸ் பையன் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிருக்கிறது என்னன்னா, நீ வந்து எப்படி இங்கிலீஷ் பேசுகிற, நீ எங்கே இங்கிலீஷ் தான் படிச்சியா நீனு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பையன் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பான். அவங்க ஆக்சுவலி ஒரு குரூப்பாக வந்து 20-30 பேர் வந்து வாரம் வந்து இப்போவும் நீங்கள் வந்து உங்கள் யாராவது NRIs இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேளுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு இதில் இருக்காங்கன்னா பக்கத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்கும், அவங்க ரெகுலராக இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க. இங்கே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் கூட கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அவங்க கிளாஸஸ்லாம் போவாங்க, இருந்தாலுமே அவங்களால வந்து பேசுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இங்கிலீஷ் கண்டென்ட், என்டர்டைன்மெண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஏன்னா அவங்க ஊரில் வந்து கூகுள் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஈவன் டிக்டாக்ல இங்கிலீஷ் கண்டென்ட் வராது. ஈவன் மூவிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா மார்வல் மூவிஸ், DC மூவிஸ்லாம் கூட வந்து ஸ்டேட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு முக்கால்வாசி அவங்களுக்கு வந்து இதில் கொடுக்கும், டிரான்ஸ்லேஷனில் தான் போகும், டப்பிங் பண்ணி தான் வந்து சைனீஸ் மூவி மாதிரி தான் போகும். அவங்க இங்கிலீஷாக வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்து அதை ரசிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே இல்லை. எல்லாத்தையுமே சைனீஸில் கன்சியூம் பண்ணுறதுனால இப்போ திடீர்னு வந்து ஓகே நான் இங்கிலீஷில் ஒரு டெய்லர் ஸ்விஃப்டோட பாட்டு கேட்கணும், சார்லி ஷெரீனா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஸோ கான்யே வெஸ்ட், இவங்க பாட்டெல்லாம் நான் கேட்கணும் இப்போ அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப கிப்ரிஷாக இருக்கும். அது அவங்களுக்கு ரசிக்கவே முடியாது, அந்த மியூசிக்கை ரசிக்கவே முடியாது. அண்ட் பாடலாம் பார்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட். அவங்க கூட ஆக்சுவலி வந்து என் கூட உட்காந்து சில நேரம் வந்து அப்போ பசங்க எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க, எல்லாரும் வருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது என்ன படம் நம்ம போட முடியும், தமிழ் படம் போட முடியும், ஸோ எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் படம் தான் நம்ம போடுவோம். அப்போ போட்டோம்னா அவனுக்கு வந்து வாட் இஸ் திஸ் இஸ் வெரி போரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வந்து அதை உட்காந்து அதை பிடிக்கவே பிடிக்காது. ஈவன் நான் ஒரு சூப்பர்மேன் மூவி போட்டவங்க கூட ஏதோ ஒரு மனுஷன் பார்க்குறானே அதை கூட அவனால் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்க முடியாது ரொம்ப நேரம். ஆனால் அதெல்லாம் புலம்புவாங்க. இங்கிலீஷ் பேரியர் அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அது ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு வந்து எவ்வளோ இங்கிலீஷ் பேரியர் இருக்குது, நிறைய பேர் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ட்டு. தம்பிங்களா ஆக்சுவலி அது வேற லெவல், இது வேற லெவல். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கும் ஒரு காலத்தில் வந்து அந்த மாரி ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பயமாக இருக்கும். 12th வரைக்குமே அப்படி தான் நான் இருந்தேன், காலேஜுமே அப்படி தான் இருந்தேன். காலேஜ் போய் கொஞ்சம் தான் மாற ஆரம்பிச்சு, இந்த ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுறதுக்குலாம் தைரியம் எனக்கு வர வச்சு நான் போனதுக்கப்புறம் தான். பட் நானுமே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் சொல்கிற அதே கேட்டகரியில் தான் அந்த ஸ்கூல் டேஸில் இங்கிலீஷ் பேசுறது பயமாக தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து வேற கதை. பசங்க வந்து இப்போ கையில் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் டிவி இருக்குது, எல்லாருமே வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறாங்க, கொரியன் படம் பார்க்குறாங்க, கொரியன் படம் அதில் சப்டைட்டில் இங்கிலீஷில் வருது. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு அக்சசிபிளாக இருக்குது, அவங்களுக்கு அக்சசிபிளே கிடையாது. அண்ட் அதனால் வந்து நம்மளுக்கு பழக்கமாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தீங்க அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு யார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும் ஒரு சூப்பர்மேன் படம் போட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்ப்பாங்க. அதில் வந்து தமிழ் டப்பிங் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்களால வந்து இருக்காது. அவங்க வந்து அது பார்ப்பாங்க தான் அவங்களுக்கு புரியும், அதில் இருக்க சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு ஆக்சஸே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அது ஒரு அட்வான்டேஜ்னு அந்த கண்ட்ரியில் சொல்லாதீங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ப்ரௌசர், ஒரு சைனீஸ் கம்பெனி. ஸோ நம்ம வந்து நிறைய இம்போர்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இ-காமர்ஸ் கம்பெனி இருக்குது, இப்போ ஆர்மரோட இருக்குது, வர்ச்சுவல் காயினுக்கு வந்து நம்ம ஒரு ரிங் வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு R&D டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கத்தையாக வந்து சைனீஸ் ப்ரௌசர்ஸ் மேனுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே இருக்கிற கம்பெனிஸ்
வச்சுக்கோங்க. நம்ம இருக்குமே நிறைய அந்த சிஎன்சி ஒர்க்லாம் வர பண்ணிருந்தோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தமாரி ப்ரௌசர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் இருக்கும். இந்த ப்ரௌசரில் இருக்கிற இங்கிலீஷில் இருக்கிறத வந்து இந்த கம்பெனிக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணி அதை நீங்கள் இங்கிலீஷில் கொஷின் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருக்காது. அதுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து எழுதி வைக்க கூட தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எழுதி வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு யாராவது ஒருத்தங்க வருவாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கான டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாது, அந்த கம்பெனியை பற்றி கூட எதுவும் தெரியாது. அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் மாதிரி சைனீஸ் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இதை பண்ணும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒர்க் டெக் தான். ஸோ நம்ம மெயினாக வந்து சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதா நம்ம ஒர்க். அது ஐஓடி சைட் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். அதாவது அந்த பிசிபி போர்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போர்டு பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சைனா கிட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் முக்கால்வாசி. ஏன்னா வெள்ளக்காரங்க வந்து இந்தியானா கொஞ்சம் ரேசிஸ்டாக இருப்பாங்க, குவாலிட்டி இருக்காது இப்படி இப்படின்னு. ஸோ அதனால சரி ஓகே நீனே வந்து மேனுஃபேக்சரை பிக் பண்ணிக்கோ தம்பி, நாங்கள் வந்து வெறுமே சாஃப்ட்வேர் மட்டும் தான் எங்களோட வேலை, அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஆனால் அங்கே வந்து சைனீஸ்காரங்கள்ட்ட வந்து இவனுங்க சிக்கி சின்னாபினம் ஆகிறத வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க்கை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 ப்ராஜெக்ட்டில் அது நடந்துச்சு. ப்ராஜெக்ட்டில் நானும் இருக்கிறேன், என் டீம் இருக்கும், அந்த சைடு வந்து சைனீஸ் இருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, கிளைண்ட் இருப்பாங்க. அண்ட் நிறைய நேரம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ரிக்வயர்மெண்ட்டை நான் சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் வந்து கிளியராக நான் சொல்லிவிடுவேன். பிளைன் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். டெக்னிக்கலாக இருக்கிறது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் அமைச்சிருவோம். ஸோ அவங்க அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பிளைன் இங்கிலீஷில் சொல்லிவிடுவேன். இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து டெக்னிக்கலாக ஒன்றுமே புரியாது. லெட்ஸே வந்து ஏசி-டிசி கன்வெர்ட்டர்னு ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிரான்சிஸ்டர்னு ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டர்ன்ற வேர்டு வந்து கெனைக்கம் அப்படின்னா நான் வரட்டுமா அப்படின்றத சைனீஸில் கன்வெர்ட் பண்ணலாம். டிரான்சிஸ்டர்ன்ற வேர்டை அது எப்படி நீங்கள் சைனீஸில் கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஏன்னா அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான சைனீஸ் டேர்ம்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்து நிறைய மிஸ்டேக் நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கூலாக வந்து வெள்ளக்காரங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவேன். இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் நீ அவங்ககிட்ட எத்தனை மீட்டிங் வேணாலும் போடு, இது எல்லாத்தையும் பண்ணு. நான் வர மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டு விட்டுருவோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் கழிச்சு அவங்க வந்து ஒரு வழியாக அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ணி, ஆனால் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நீங்கள் அது வந்து அந்த விஷயத்தை நான் போன வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அந்த பொறுமையை ஹார்ட் ஒர்க்கும் வந்து இந்தியன்ஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா நான் இல்லாமல் என் ஆளுங்களை மட்டும் போய் அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபெயிலியர் தான் முடிச்சிருக்கும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட வேல்யூ அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், அதை வந்து நம்ம சைனீஸ் கிட்ட கற்றுக்கணும். ஏன்னா அந்த கம்பெனியில் வந்து அந்த முதலாளி வந்து அந்த மீட்டிங் எதுலையுமே இருக்க மாட்டாங்க, அதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து உயிரை கொடுத்து எப்படியாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு நான் ஏன் கூட போகணும்னு வச்சுக்கோங்களேன், இதான் நான் சொல்லிட்டேன் எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த ஒரு சின்ன கோவம் ஒன்று வரும், ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. எனக்கு என்ன கவலை, கம்பெனி தானே ப்ராஜெக்ட் போகுது அப்படின்றது அந்த மென்டாலிட்டி இருக்கும். அதுக்காக தான் நான் அங்கே போய் உட்கார்றது. இது நம்மளோட ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 மாதம், அதுக்கப்புறம் அவங்க தப்பாக பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட்டை நான் சொன்னது கிளைண்ட் கிட்டக்க இதை நானே பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுன்றதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் நானே பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் ஃபர்ம்வேரை நானே டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ம்வேர் வரும் கடைசியாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா இந்த ஒர்க் எங்களுக்கு செய்யறதுக்கு வந்து 1 to 2 வீக்ஸ் ஆச்சு. 1.5 மாதம் அவங்க செஞ்சாங்க, 1 to 2 வீக்ஸ். ஆனால் இதில் வந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து டெக்னிக்கல் அறிவோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இங்கிலீஷ் வந்து அந்த டெக்னிக்கல் பர்சனுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சு கிட்டத்தட்ட 7 பேர் இருப்பாங்க. 7 பேரும் சைனீஸ் பேசுவாங்க, ஒரு ஆள் மட்டும் இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த இங்கிலீஷ் ஆளுக்கு டெக்னிக்கலாக சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ அந்த 7 பேர் ஒரே ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசியிருந்தாங்கன்னா இது அவங்களுக்குமே ஒரு 1.5 வாரம் ஒர்க்கு தான். அவங்க சம்டைம்ஸ் சீக்கிரமாக கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னிக்கல் பேக்கிங் எல்லாம் இருக்குது, இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி, அண்ட் அவங்க இந்த விஷயத்தை தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து இட் இஸ் எ டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் வந்து மீட்டிங் வந்து கேஷுவலாக பேசுகிறப்ப எப்பவுமே கிளைண்ட்ஸ் நம்மளை புகழ்வாங்க, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம வேலையை டெலிவர் பண்ணுறோம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் இயரே இவ்வளோ அளவுக்கு புத்திசாலி ஆகலை, வருஷத்துக்கு அப்புறம் நிறைய இதுக்கப்புறம் தான். ஸோ அப்போ வந்து அவங்க நிறைய சொல்கிறது என்ன, எப்படி வந்து உனக்கு ஒரு விஷயம் இவ்வளோ குயிக்காக புரியுது, எனக்கு நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து நீ 1 வாரம் சொல்கிற, உனக்கு நாங்கள் ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், உனக்கு புரிஞ்சிருது, நீ போய் டக்குன்னு கொண்டு வந்துடுற, அந்த வேலையை முடிச்சு கொண்டு வந்துடுற. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும், அந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் நம்ம மேலே நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். ஆக்சுவலி இந்த மேனுஃபேக்சரர் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு கிளைண்ட் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, நீங்கள் ராகுல் மூலியமாக வாங்க, ஸோ ராகுல் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க, டெக்னிக்கலாக எல்லாத்தையுமே அவர் டீல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் இப்போ கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். மொழி படிக்கணும்னு சொல்கிறவங்க வந்து பூந்தி, காராச்சேவு இதெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இப்போ பாருங்க சைனீஸ் நீங்கள் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சைனா மாரி கண்ட்ரியில் வந்து ஒரு பிஸ்னஸ் விசாவோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே போய் இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் போய் மீட் பண்ணி, நான் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன், எனக்கு ஐஓடி தெரியும், எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் தெரியும், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட பிஸ்னஸ் கார்டு இதுதான், உனக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட்னு வரானா என்ன நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் அந்த ரெக்யர்மெண்ட்டை உனக்கு நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். இது நிறைய பேர் பண்ணுறாங்க, வெள்ளக்காரங்க அங்கே நிறைய
பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு டெக்னிக்கல் அவங்களுக்கும் புரியாது. ஸோ இந்தியன்ஸ் அடுத்தது இந்த வேலையை பண்ணலாம். ஒரு மொழியில் வந்து இன்னைக்கு நான் வந்து டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ஒரு இதாக ஒழிச்சிடலாம். தமிழில் வந்து அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரை வச்சிடலாம். நாளைக்கு வந்து அதோட இன்னொரு வேரியன்ட் ஒன்று வரும், இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு அடுத்த காம்பனண்ட் வரும். அப்படி வரப்ப வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கும். வெள்ளைக்காரனோ எவன் அது கண்டுபிடிக்கிறானோ அவன் பேர் வைக்கிறப்ப வந்து அவன் தான் அதை ரிசர்ச் பண்ணியிருக்கான், அவன் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கான். இதுல இருந்து அந்த பேர் வரத்துக்கு கூட ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரெண்டாவது பேரும் ஃபர்ஸ்ட் பேரும் தெரிஞ்சவனுக்கு அந்த பேரை வச்சே வந்து இதுக்குள்ள என்ன சேஞ்சஸ் இருக்கு, டெக்னிக்கலா இதுக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து புரியும். ஸோ இப்போ ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு மொழியா நம்ம ஒரு பேரா வச்சிருக்கிறோம். ராஜேஷ், குமார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து சுனில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம், இவன் அண்ணன் தம்பியா, சொந்தக்காரனா, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் புரியாமல் போயிடும். அண்ட் ஆல்சோ அடுத்து நம்ம தமிழில் புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம இங்கிலீஷில் பார்க்குறப்ப வந்து அந்த வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், அது நம்ம பயன்படுத்தின ஒரு பொருள் தான் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்து சைனீஸ் மக்கள், ஜெர்மன் மக்கள் கூட உட்காந்து நான் வந்து காலேஜில் அசைன்மெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்கலாம். உங்கள் NRI ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேளுங்க, நான் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க புட்டு வைப்பாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து அசைன்மெண்ட் பண்ணுறப்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் ஓ இதுதான் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்க்ளமேஷன் வந்து அடிக்கடி பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும். லெட்ஸ் சே கேபிலரி ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழில் வந்து ஏதோ ஒரு வரும், ஓகே அதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு புரிய வைக்கிறதுக்குன்னா வந்து சைகல் லாங்குவேஜில் செய்யணும் ஒரு வார்த்தையை புரிய வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த வார்த்தையை அவங்க படிச்சிருக்காங்க. பேச்சுலர்ஸ்னு நம்ம எப்படி படித்தோமோ அதேமாரி அவங்களும் படிச்சிருக்காங்க. ஜெர்மன் மக்களும் படிச்சிருக்காங்க. சைனீஸில் இருக்கிறது தான், ஜெர்மனில் இருக்கிறது தான், ஜாப்பனீஸில் இருக்கிறது தான். நீங்கள் இப்போ கூட வந்து நீங்கள் எந்த ஒரு AI இன்ஜின் போய் கேளுங்க, ரெடிட்ல போங்க, குவாரால போங்க, ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர்சீஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு வரும். அதே மாதிரி சைனீஸ்னு போட்டீங்கன்னா இங்கிலீஷ்னு வரும். அண்ட் சைனாலையும் நீங்க கவனிச்சிங்கன்னா மெயின்லேண்ட் சைனால மட்டும்தான் இந்த இஷ்யூ. அங்கே தான் வந்து இந்த மொழியை வந்து ஒரே மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்ட்ரினை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. இதே நீங்க ஹாங்காங் போனீங்கன்னா அங்கே கிடையாது. நீங்க ஹாங்காங் சரி, சிங்கப்பூர்ல இருக்க சைனீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் நிறைய பேர் அக்கௌண்டிங்ல இருப்பாங்க. அந்த மாதிரி அக்கௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாங்காங் சொல்லுவாங்க. அங்கே கேண்டனீஸ் பேசுவாங்க, மேண்ட்ரின் அவ்வளோ பேச மாட்டாங்க. ஆனால் என்னன்னா அங்கே பிரிட்டிஷ் ஆண்டதுனால இங்கிலீஷோட பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் நல்லா சொல்லி தருவாங்க. அதே மாதிரி சிங்கப்பூரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிக்டாக்கோட CEO வந்து சிங்கப்பூரியன். அவர் வந்து சைனீஸ் கிடையாது, பார்க்கறதுக்கு சைனீஸ் மாதிரி இருப்பார், ஆனால் இங்கிலீஷ் எவ்வளோ அழகாக பேசுவார்னு பாருங்க. ஸோ இதுக்காக நம்ம இங்கிலீஷை சப்போர்ட் பண்ணுறோம், இங்கிலீஷ் உயர்ந்த மொழி அப்பெல்லாம் கிடையாது. எனக்கு இங்கிலீஷ் உயிரோடு இருக்கிறது செத்ததை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா அது என் மொழி கிடையாது. ஆனால் நான் ஏன் அதை படிக்கிறேன்னா அது மூலியமாக எனக்கு இந்த ஆக்சஸ் இருக்குது. சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிசன் இது எல்லாத்தோட ஆக்சஸ் இருக்குது. அது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு அது வேணும். இது நம்ம தமிழில் ஏன் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நம்மளும் ஃபேஸ் பண்ணுவோம். இமேஜின் ஒரு ஹோல் கண்ட்ரி இந்த மாதிரி ஹோலாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஜப்பான், சைனா, ஜெர்மனி இவங்க 3 பேருமே இதை பண்ணியிருக்காங்க. அவங்களால வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு பாட்டில் நெக்காக இருந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. சைனாலையும் சரி, ஜப்பான்லையும் சரி, அண்ட் ஜெர்மனிலும் சரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இங்கிலீஷ் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கண்ட்ரியால் முடியல. அவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரி. அது இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரியில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு இடம் இருக்குது, லக்னோவா, ஹரியானாவோ ஏதோ ஒன்று. இப்போ நாங்கள் வந்து ஒரு பார்ட் வாங்குறதுக்கு வந்து அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆஃபீஸில் வந்து போய் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறது. தெருவில் அந்த ஹோல் சிட்டியே வந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலைஸ்ட். மாறி எக்யூப்மெண்ட் வித்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு வேணும், என்னென்ன மிஷின்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இதேமாரி நீங்கள் சைனாவில், ஜெர்மனியில் அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியலைஸ்ட். அந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 100% அந்த கார் வந்து அந்த கண்ட்ரிலேருந்து வரும். இப்போ யூஎஸில், ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்டன் ஒரு கம்பெனி, டொயோட்டா மேனுஃபேக்சர் இருந்துச்சு, ஃபோர்டு இருந்துச்சு, இவங்கெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாமே வெறுமனே அசம்பிள் மட்டும் தான் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி மட்டும் தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து வெளியிலேருந்து வரும். சைனாலேருந்து வரும், இந்தியாவிலேருந்து வரும். இதெல்லாம் எடுத்து இவங்க வந்து ஜஸ்ட் சும்மா போட்டு கொடுப்பாங்க. இதுக்கே நான் உனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து 50 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும் ஆஸ்திரேலியனுக்கு. இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்தியா, சைனாவில் கொடுத்தேன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து அவனுக்கு வந்து 4 லட்சம் 5 லட்சத்தில் முடிஞ்சிட்டு போயிடும். உனக்கே நான் அவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனியை மூட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்ட் இல்லாத கண்ட்ரியில் வந்து நம்ம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ்டு நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து சொந்த மொழியில் வச்சா அவங்கள இந்த கண்ட்ரிலையும் சர்வை பண்ண முடியாது, வெளியில் போய் சர்வை பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட், கண்ட்ரி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈவன் ஹோல் இந்தியாவும் சரி, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இங்கிலீஷில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹிந்தியில் கொண்டு வரோம். லட்சே ஒரே ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம், மெடிசன் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது மெடிசனில் நடக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் ஆர் மெடிக்கோஸ் அண்ட் எல்லா மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அங்கே வர ஜேர்னல்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் மொழியில் நீங்கள் கொடுக்கணும். பப்ளிஷ்
பண்ணுற ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். யார் அது பண்ண போகிறோம்? அண்ட் அங்கே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும், டிபேட் நடக்கும், கான்ஃபரன்சஸ் நடக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஆளுங்களாம் அங்கே போவாங்க. அங்கே போகிறப்போ உங்களுக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு காதில் போட்டு யாரோ ஒருத்தங்க பேசிட்டு இருக்க போகிறாங்க உங்கள் லாங்குவேஜுக்கு. அதனால் அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் மொழி வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கல்ச்சர் வளர்க்கலாம், லிட்ரேச்சர் வளர்க்கலாம். லிட்ரேச்சரே ஒரு பெரிய விஷயங்க. இங்கிலீஷ் மாரி மொழியில் வந்து அந்த ஊருக்காரங்க வந்து அந்த லிட்ரேச்சரை படிக்கணும் கூட நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஊரில் வந்து யங் ஏஜில் வந்து நிறைய பேருக்கு தமிழை பற்றியாவது ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி வயசானதுக்கப்புறம் இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னு டைம்லாம் கிடைக்கிறப்ப வயசானதுக்கப்புறம் உட்காந்து தமிழ் புக்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நேச்சுரலாக நான் நிறைய பேருக்கு அதை பார்த்துருக்கேன். நம்மளுக்கு அந்த உணர்வு கடைசியாக வந்துடும். இப்போ வராட்டியும் கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி அப்போல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் படித்து அதுக்கப்புறம் தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். பட் அந்த மாதிரி வந்து தமிழ் ரிலேட்டட் லிட்ரேச்சர் அண்ட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் அது நம்ம ஊரில் நடக்குது. லிரிசிஸ்ட், டைலாக் ரைட்டர்ஸ், இப்போ நான் முத்துக்குமாரோட பாட்டு எல்லாமே வந்து ஏன் வந்து அந்த நான் முத்துக்குமார்ன்ற பேர் வந்து எனக்கு அவர் இனிஷியல் கொடுத்து கொண்டு எனக்கு ஏன் ஞாபகம் இருக்கணும்? சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவர் அப்படின்னு கிடையாம நம்மளோட உணர்வுகளை வந்து எவ்வளோ அழகாக அந்த மொழியில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மராத்தி, போஜ்பூரி மொழி எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து மராத்தி வந்து இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு வந்து என் மொழியை காப்பாற்றுறேன் அப்படின்றாங்க. அவ்வளோ ஈஸியாக கிடையாது. நீங்கள் பாருங்கள், கண்ணு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கும் தமிழ் பிடிக்கும் தான். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பின்னாடி போயிடக்கூடாது. நம்ம ஊர் ஆளுங்க வந்து இன்னைக்கு ஓவர்சீஸில் போய் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த பிரெயின் ட்ரெயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து தப்பான ஒரு விஷயம் அது ஆக்சுவலி. ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப நாள் வந்து அதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருந்தோம். அதை வேறு எப்படி யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோலையும் வந்து பிரெயின் ட்ரெயினை பற்றி பார்ப்போம். வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the love and support. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான்.